வியாபாரிகளோட பிரச்சனையை நம்ம தீர்க்க வேண்டும். இது 6 நாள் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு பரவலாக கருதப்படுறதுன்னா சேஃப்டி இல்லை. ஸோ இதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய வர்த்தக சங்க சார்பில் சொல்கிறோம், இந்த இடத்துல உடனே மேப்பிங் செய்ய வேண்டும். மேப்பிங் செய்து எந்த இடத்துல பாதிக்கப்படுகிறதோ அந்த இடத்த நம்ம மூடிட்டு அதுக்கு தக்க ஒரு வேலைகளை ஆரம்பிச்சு மற்றும் இந்த இடத்த திறந்து விட்டு வியாபாரத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். இது ஏறக்குறைய ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. நிச்சயமாக இது வந்து இப்படியே போய்கொண்டால் நம்மளுடைய வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா மக்கள் வர்றதுக்கு நிச்சயமாக ஒரு உறுதிமொழி யாரும் கொடுக்கவில்லை, இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ எங்களோட கருத்து என்னாலும் பாதிக்கப்பட்ட இடத்த மேப்பிங் செய்து நிச்சயமாக நம்மளுக்கு அதோடைய கருவிகளாக இருக்கிறது, இதை எடுத்துகிட்டு வந்து தீவிரமாக செய்து கொண்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நாளில் நம்ம திறக்க வேண்டும். உறுதிமொழி இப்போ வந்து அரசாங்கம் கொடுத்தா தான் மக்கள் வருவாங்க. நாங்கள் வந்து வியாபாரிகளோ சங்க தலைவர்கள் சொன்னால் யாரும் கேட்கப்படுறது இல்லை. ஸோ இது அரசாங்கம் வந்து உடனடியாக தேவான் பண்டாரையாவோ இல்லை கூட்டுறவு அமைச்சர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணும் வேண்டி நிச்சயமாக மக்களுக்கு ஒரு உறுதுணை கொடுத்தால் வியாபாரம் நிச்சயம் திரும்ப ஓரளவுக்கு சீரடையும் என்று கருதுகிறேன். அவங்க வந்து எங்களையும் அணைச்சி வச்சுதான் நம்ம கேட்கணும், பேசணும். இது வரைக்கும் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்க கொடுக்காட்டியோட நம்ம ஒரு 2 நாள் அவங்க சந்திச்சு ஒரு தீர்வு காண வேண்டும். அதை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஏன்னா பொதுமக்களோட நலனுக்கு கருதி நம்ம இருக்கோம். ஸோ பார்ப்போம், வரும் திங்கட்கிழமை போல் நம்ம வந்து உரிய நடவடிக்கை எடுத்து சுமூகமாக எல்லோரும் நன்மைக்கு நம்ம தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எங்களோட ஆவாரம். அதாவது மஸ்ஜித் இந்தியா உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு மஸ்ஜித் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு துயரமான செய்தி நடந்தது. நம்ம எல்லோருக்கும் மனித விமானமாக உள்ளபடியே வந்து ரொம்ப சங்கடப்படுகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன ஆச்சுனாக்கா, இது கூட இங்க இருக்கக்கூடிய 104 நகைக்கடைகள், 104 வியாபாரிங்க, அதாவது ஏறக்குறைய 47 நகைக்கடைகளும் மற்ற 60 வியாபாரிகளுக்கும் பெரிய ஒரு சங்கடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னாக்கா, இது எந்த அளவுக்கு போகும், எப்போ இது வரைக்கும் நீடிக்கும் என்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு வரக்கூடிய நம்ம அரசாங்கத்து மூலமாக அவங்க பல விதமான அரசாங்கத்தோட எல்லா விதமான துறைகளும் வந்து எந்தெந்த ஈடுபாடு செய்யணுமோ அந்த அளவு செய்து கொண்டிருக்கிறது. உள்ளபடி அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மட்டும் இல்லை, ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். காரணம் என்னன்னாக்கா, அரசாங்கம் எவ்வளவு ஈடுபாடு செய்யணும் என்றது நானே ஒரு நாளும் 3-4 மணி நேரம் வந்து பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறேன். அதனால வந்து அவர்களுக்கே ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்து அல்லது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இது கூட நம்ம வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது அதை உணரணும் அரசாங்கம். காரணம் என்னன்னாக்கா, நம்மளும் வந்து வியாபாரிகள், நம்மளுக்கும் வாங்கல் கொடுக்கல் அல்லது எவ்வளோ பிரச்சனைகள் வியாபாரம் இருக்கலாம். பெரிய வியாபாரம், சின்ன வியாபாரம், சின்ன அன்னன்னைக்குள்ள வியாபாரங்களும் இன்னைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இது கூட வந்து சாப்பாடு கடைகள் அல்லது சின்ன துணி கடைகள் இதெல்லாமே சேர்ந்து இருக்குது. இந்த வகையில் நம்ம எல்லாரும் வந்து அவங்க எல்லாரும் எப்படி சேர்ந்தது அரசாங்கம் உடனடியாக ஒரு நல்ல ஒரு தீர்வு தேர்வு மாதிரி கேட்டுக்கிறது. காரணம் என்னன்னாக்கா, அவங்க மேல நம்ம அதிகமாக அழுத்தத்தை கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா, அவங்க செய்யற வேலையே நம்ம நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையோ அல்லது நம்மளை பத்தி பேசினாலும் அது ஒரு நியாயமான விஷயம் இருக்காது. ஸோ அந்த வகையில நிச்சயமாக அரசாங்கத்துக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனுடன் எங்களையும் தயவுசெய்து வியாபாரியாக நகைக்கடைகளோ பெரிய முதல்ல போட்டு பெரிய வியாபாரம் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கைவிட்டு அல்லது வருமானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது உணர்வு அரசாங்கம் உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ சீருமான கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் இருந்தாலும் உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ வியாபாரிகளுக்கு செய்யுமாறு நான் கையேந்தி கேட்டுக்கொள்கிறேன்.